மதியம் வந்து மலர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து காசு கொடுக்க மாட்டார் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, மதியம் ஒரு முடிவுக்கு வராங்க. அதன்படி மதியம் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக வந்து காசு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பாக்கியராஜ் கிட்ட. அதை பார்த்தா பாக்கியராஜ் என்னம்மா இதெல்லாம் அப்படின்றாரு. இல்லைங்க, இந்த மாதத்துக்கு வந்து எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேங்க கணக்கு. இந்த மாதத்துக்கு உண்டான பணத்தை நான் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு. என்ன பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் எல்லாருமே கேட்குறாங்க. எனக்கு உண்டான பணம் தான், எனக்கு செலவும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நான் அதுக்குண்டான பண்ணி இதை வேலைக்கு போகலையேம்மா அப்படின்னோடனே. வேலைக்கு போகலன்னா என்ன, இவ்வளோ நாள் சேவிங்ஸில் நான் வச்சுருந்தேன் தானே, அந்த கேஷ் கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்காக நான் வந்து இப்படி இருக்க முடியுமா, நீங்கள் தானே எல்லாம் பார்க்குறீங்கன்னொன்னே. இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, பார்க்குறாச்சு எல்லாத்தையும் நல்லா பார்ப்பான், இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மாமனார் உடனே வந்து, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த காசை கண்டிப்பாக வாங்கி தான் தீரணும், அப்படி வாங்கலைன்னா நான் இங்கே வந்து எதுவுமே பண்ண முடியாதுல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ப்ளீஸ் தயவுசெய்து வாங்கிக்கிங்க அப்படின்னோடனே. இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கேட்குறாங்க. உடனே, நான் என்னங்க தப்பு பண்ணேன், காசு தானே கொடுத்தேன், நான் இந்த வீட்டில் இருக்கேன்ல, அதுக்குண்டான செலவான காசு தான் கொடுக்கணும்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் மருமகிட்ட காசு வாங்கி குடும்பம் நடத்தணுன்ற அவசியம் கிடையாது. அப்போது பிள்ளைக்கிட்ட மட்டும் காசு வாங்கலாம் இல்லையா? ஆமாம், அப்போ ஏன் ஒரு பிள்ளைக்கிட்ட காசு வாங்குறீங்க, உள்ளொரு பிள்ளைக்கிட்டே நீங்கள் காசு வாங்கி தானே தரணும் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு வந்து சுரேஷ். அப்படின்னு, என்ன நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, நான் காசு கொடுக்கலன்னு தெரியுமா, காசு கொடுக்குறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க, இந்த வீட்டுக்கு எவ்வளோ காசு ஆகுதுன்னு தெரியுமா, எல்லாருக்கும் எவ்வளோ பணம் செலவாகுதுன்னு தெரியுமா, ஆனால் அதில் கால்வாசி கூட நீங்கள் கொடுக்குறது கிடையாது, இந்த விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோடனே. என்ன நீ ஓவராக பேசுகிற, நான் எவ்வளோ வேணாலும் கொடுப்பாது, என்னோட இஷ்டம், ஏன் அண்ணன் செலவு பண்ணுறாரு, இதில் என்ன தப்பு இருக்குது, ஏன்னா குடும்பத்துக்காக பண்ணும்போது நீ எதுக்கு தலையிடுற அப்படின்னோடனே. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாருக்கும் ஒரே ஈக்குவாலிட்டி தான், நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, அவரும் சம்பாதிக்கிறாரு, முதல்ல அவர் தான் வந்து வேலைக்கு போனார், அதனால் வீட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தார், நீங்கள் வேலைக்கு கிடச்சிட்டோன்னு என்ன பண்ணணும், பாதி காசு நீங்கள் ஏற்றுக்கணுமா இல்லையா, சொன்னால் மட்டும் போதாது, நான் குடும்பத்தில் நான் எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஆனால் அது செயலில் காட்டணும், உங்களால் காட்ட முடியல, நான் காட்டுறேன், நீங்கள் உங்களை கொடுக்க சொல்லி இப்போ கட்டாயப்படுத்துறீங்க, நீங்கள் கொடுத்தே ஆகணும் பாதி காசு. நான் சொன்னேன், என்னோட செலவு காசை நான் கொடுக்குறேன்னு தானே சொன்னேன், ஏன்னா என்னோட செலவு காசை யாருமே கொடுக்கல, அப்போ நான் கொடுத்து தானே ஆகணும், நீங்களும் உங்கள் செலவு காசே கொடுக்கல, அப்போ என்னோட செலவு காசு நீங்கள் எப்படி கொடுக்க முடியும், அதனால தான் கொடுக்குறேன் அப்படின்னு அப்படியே டென்ஷன் ஆகிறாரு சொல்லி. ஆனால் ப்ளீஸ், நான் இந்த காசு நீங்கள் வாங்கலைன்னா நான் வந்து எதுவுமே இங்கே சாப்பிடக்கூட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக வந்து மலர்கிட்ட இந்த பிடிங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கையில் வச்சு மதியன்றாங்க மலர். அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்காங்க. எல்லோரும் அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. உடனே சுரேஷ்க்கு சமக்கம் வருது. உடனே உள்ளே வராரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், உன் விஷயத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியா, எப்படி நீ காசை கொடுப்ப, என்னை அவமானப்படுத்துறியா, நான் காசு கொடுக்கலன்னா அசிங்கப்படுத்தி நான் காசு கொடுக்க வைக்கிறேன் அதானே அப்படின்னோடனே, நீ காசு கொடுக்குற அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நான் யாரையும் அவமானப்படுத்துன்னு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருக்கேன், எல்லாமே எனக்கு அவங்க பண்ணுறாங்க, சாப்பாட்டிலேருந்து எல்லா விஷயமும் பண்ணும்போது நான் இங்கே தானே சாப்பிட்றேன், அப்போ அந்த சாப்பாடு எனக்கு முதல்ல ஜீரணமாகணும்ல, அதுக்கு நான் காசு கொடுத்து தானே சாப்பிட்ணும். இங்கே பாருங்கள், எல்லார் வீட்லையும் அப்படி இல்லையே, பொண்டாட்டி சம்பாரிச்சாலும் புருஷன் தானே வந்து எல்லாமே பார்த்து. ஆமாம், நீங்கள் பார்த்துக்கல, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நீங்கள் தானே புருஷன் மூச்சுக்கு 3 தடவை சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கு உண்டான கடமையை நீங்கள் செய்யலையே, கடமையை செஞ்சுட்டு புருஷன் வந்து சொல்லிக்கணும், கடமையை செய்யாமல் புருஷன் வந்து சொல்லிக்கக்கூடாது அப்படி சொன்னோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே சமக்கம் வருது. உடனே போய் பர்ஸ் எடுக்கிறாரு, காசு எடுக்கிறாரு, உடனே நேராக போகிறாரு. போய்ட்டு ஆனால் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஏடி என்னடா இது அப்படின்னு. இந்த மாதம் செலவு காசு எல்லாம் என் பொண்டாட்டிக்கும் சேர்த்து தான், அவளும் இங்கே தானே இருக்கா, நான் கொடுக்காமல் இருந்தது தப்பு தான், இருந்தானே பாதி காசு, இந்த குடும்பத்தோட பாதி காசு நான் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ பாதி காசு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. டேய் வேணாடா, சொன்னா கேள்றா. இல்லைண்ணே, இதுதான் கரெக்டு அப்படி சொல்லிட்டு. டேய் ஏன்டா நீ கொடுக்கணும் அப்படின்னோடனே, ஏன் அண்ணனே பார்த்துட்டு இருக்கணும்னு நான் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லைம்மா, நானும் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. பார்த்தல, காசை கொடுத்துட்டேன், இதுக்கப்புறமாவது அடங்கி இரு, சும்மா தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ண அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. மதி சந்தோஷப்படுறாங்க. அடுத்து இங்கே வந்து மலருக்கு ஒரு சந்தோஷம் தாங்கவே முடியல. இதை பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படி சொல்லிட்டு மதியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க.